வணக்கம். நவராத்திரியோட 2ஆம் நாளோட பிரசாதமாக எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா தயிர் அன்னம், அதாவது தயிர் சாதம். லலிதா சஹஸ்ரநாமத்துல தத்தன்னா சப்தஹிருதயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தயிர் சாதத்தின் மேல அதிகமான பிரியம் உள்ளவள் அப்படின்னு இந்த நாமத்துக்கு பெயர். இப்படி லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமத்தின் மூலமாகவே இந்த பிரசாதத்தோட பெருமையை பத்தி சொல்றாங்க அப்படின்னா இந்த தயிர் சாதம் அம்பாளுக்கு, அதாவது இந்த நவராத்திரியில தயிர் சாதத்தை அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்றதுனால எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த தயிர் சாதத்தை நாம செய்யறதுக்கு முக்கியமாக பயன்படுத்துவது பால் தான். நம்ம எந்த ஒரு மனிதர்களை புகழும் போதும் அவர்களை பால் போல மனசு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு நல்ல மனிதர்களை பத்தி புகழும் போதும் அவர் பால் போல மனசு உள்ளவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா தேன் போல மனசு உள்ளவர் அப்படின்னும் நெய் போல மனசு உள்ளவர் அப்படின்னும் நம்ம சொல்றது இல்லை, பாலை மட்டும் சொல்றோம். ஏன் அப்படின்னா பால் ஒண்ணுதான் தன் கூட சேர்ந்தவங்களை காட்டி கொடுக்காது. எப்படின்னா ஒரு டம்ளர் பால்ல நம்ம தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா கூட தண்ணி எது பால் எதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த வகையில தன்னோட சேர்ந்தவர்களையும் தன்னை போலவே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் பாலுக்கு உண்டு. இந்த குணம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த இறைவனுக்கு மட்டுமே இருக்கு. அவனை நம்பி அவனை சரணாகதி அடைந்தவர்களை தன்னோட இரண்டர கலந்து கொண்டு தான் வேறு அவர் வேறு அப்படின்னு இல்லாதபடிக்கு ஒரு மோட்ச நிலையை, ஒரு முக்தி நிலையை கொடுக்கக்கூடியது இறைவனோட குணம் தான். அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்லுவார், நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில தன்னை சேர்ந்தவர்களையும் தன்னை போலவே ஆக்கி கொள்ளக்கூடிய இறைவனுடைய குணம் பாலுக்கு இருக்கிறதுனால அந்த பால் போல மனசுக்காரர் அப்படின்னு நம்ம சொல்றோம்.